மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி தந்த நாயகனே, 2026 தமிழகத்தின் முதல்வரே, எங்களின் இரும்பு தேசத்து கரும்பு மனிதரே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 72வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். கடைசி காலத்தில் இப்படி ஒரு துறையை துரைமுருகன் வைத்திருந்தார். அவர் எப்படி கையாண்டார், அவர் எப்படி கட்சிக்காரர்களை நடத்தினார், அவர் எப்படி ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் போய் ரீச் ஆனார், பொதுச் செயலாளர் என்ற முறையில், அமைச்சர் என்ற முறையில், அப்படி என்று யாராவது பாராட்டி பேசியிருப்பார்களா, சொல்லியிருப்பார்களா? நீர்வளத்துறை கொடுக்கும்போது இன்னொரு துறை வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் துரைமுருகன். எதுக்கு இந்த துறை? அதனால தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அவர்கிட்ட கொடுத்தாங்களா? ஆமாம், அந்த மைன்ஸ் வேணும். ஏன்னா நீர்வளத்துறையில் மணல் இருக்கிறது. ஆமாம், இந்த மணல் சில எடுக்கணும்னா சில துறைகள் கனிமத்துறைகள் இருக்கு. இந்த கனிம வளம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிய ஒரு துறை. என்ன பலன்? இன்னைக்கு என்ன எவ்வளோ ஊழல்கள், எத்தனை பிரச்சனைகள். இன்னைக்கு முதல் குடும்பத்தை கை வைக்கவில்லை, அவ்வளோதான். நான் எடப்பாடி என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? அமித்ஷா பார்க்கும்போது ஒரு 10 அமைச்சர் பட்டியல் கொடுத்துட்டு வந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த தேர்தல் நடத்த முடியாது, இவங்கெல்லாம் போனோம். அதில் துரைமுருகன் பேர் இருக்கு. இடி அடுத்து அட்டாக் ஆனால் இப்போ முன்னாடி 4 வருஷம் பார்த்த ஒரு துரைமுருகன் தான். ஆமாம், துறை இல்லாததுனால விட்டுருவாங்களா? இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. இந்த ஆட்சியில் இந்த அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சர் போட்டு கொடுப்பது, இந்த அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சரை போட்டு கொடுப்பது. எங்கே? சிஎம் கிட்டையா? நல்லா கேட்டீங்க, போங்க. சிஎம் தானே சார் போட்டு கொடுப்பாங்க டெல்லியில். இதுவரை திமுக இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது. சார், உதயநிதிக்கு இந்த அதிருப்தி இருக்கு போல இருக்கே சார். சிஎம் உடைய 3 நிகழ்ச்சியை தொடர்ச்சியா புறக்கணிச்சிருக்காரு. உதயநிதி வாசிக்க வேண்டிய மானிய கோரிக்கையை சிஎம் வாசிக்கிறாரு. இந்த உதயநிதி அப்செட்ல இருக்கிற, முதல்வர் அப்செட்ல இருக்கிற, 2 பேரும் யார் மேல யார் அப்செட்ல இருக்கிறது? கட்சியுடைய தலைவர் அப்பா, ஆமா, ஆட்சியினுடைய முதல்வர் அப்பா. அப்புறம் என்ன அப்செட் உதயநிதிக்கு? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். லாஸ்ட் நேர்காணல் 2 வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சோம். அமைச்சரவை மாற்றத்தை பற்றி பேசியிருந்தீங்க. நிச்சயமாக திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் கிட்ட இருக்கிற மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிச்சயமாக பதவி பறிக்கப்படும்னு சொல்லியிருந்தீங்க. அமைச்சரவை மாற்றத்தில் எதிர்பார்த்தோம், ஆனால் நடக்கலை. ஒரு 2 வாரம் கழித்து இந்த மாற்றம் நடந்திருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன முக்கியமான காரணம்? ஏன் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை துரைமுருகன் கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க? சமீபத்தில் கர்நாடகா அமைச்சர் ஜனார்தன ரெட்டி அவரும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த குற்ற வழக்கில் ஒரு 7 ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை மையமாக வச்சு தான் துரைமுருகன் கிட்ட இருந்து இந்த பதவியை முதல்வர் பறிச்சிருக்காரா? என்ன சார் நடக்குது? உங்கள் பேட்டியில் சொன்ன மாதிரி இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கணும். ஏற்கனவே அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி தான். விடாப்பிடியாக அந்த துறையை விடாமல் பிடித்து கொண்டு விட்டார். எப்போவுமே எப்படின்னா, ஒரு சீனியர் அமைச்சர், அவருக்கு பல நல்ல துறைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தப்பு இல்லை. அதுவும் திமுக உழைத்தவர். அது திமுக கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை. தமிழ்நாட்டில் அவர் கால்படாத நகரம், சிற்றூர், கிராமம் இருக்காது. ஆமாம், உண்மையிலே துரைமுருகன் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு இன்னைக்கு கட்சியில் 2வது இடம், பொதுச் செயலாளர் பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவர் ஒரு சீனியர், அவர்கிட்ட இப்படிப்பட்ட அமைச்சரவையெல்லாம் கொடுத்து கடைசி காலத்தில் இப்படி ஒரு துறையை துரைமுருகன் வைத்திருந்தார். அவர் எப்படி கையாண்டார், அவர் எப்படி கட்சிக்காரர்களை நடத்தினார், அவர் எப்படி ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் போய் ரீச் ஆனார், பொதுச் செயலாளர் என்ற முறையில், அமைச்சர் என்ற முறையில், ஒரு மூத்த கட்சியினுடைய நிர்வாகி என்ற முறையில், அப்படி என்று யாராவது பாராட்டி பேசியிருப்பார்களா, சொல்லியிருப்பார்களா? அவருக்கு அதுக்கு எப்படி போகும்னு தெரியும். ஏஜ் ஃபேக்டர் சார். ஏஜ் ஃபேக்டர்லாம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் சார்? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்கணும்? ஏஜ் ஃபேக்டர்னு சொல்லி சென்னைக்கு 4 மணி நேரம் டிராவல் சார். அதுக்கே காரில் போகாமல் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. அப்போது தம்பி, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டீங்க, இந்த நேரத்திலிருந்து அந்த பதவி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும்? இல்லைண்ணே, நீங்கள் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பினாலும் ஒரு இளைஞர்களுக்கு இந்த துறையை கொடுங்க,
நான் வழிகாட்டியாக இருக்கிறேன், எனக்கு பொதுப்பணித்துறையில் அத்துப்படி எந்த ஆறு எந்த பக்கம் போகுது, எங்க அணை இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே பட்டியல் போடுவார். ஆமா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த இளைஞருக்கு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். வந்து ஒரு மூத்த நிர்வாகி கட்சிக்கு உழைத்திருக்கிற அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது, அவர் ஓரங்கட்டணுன்ற எனக்கு ஆசை கிடையாது. கலைஞருக்கு அந்த ஆசை வந்திருக்காது, ஸ்டாலினுக்கு அந்த ஆசை வராது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கோசி மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அப்போ வந்து அந்த துறையை வந்து அவரால் கவனிக்க முடியல, உள்ளாட்சித்துறையை. அப்போ வந்து அந்த துறையிலிருந்து அவர் எடுக்க வேண்டும் என்று ஒரு சில குரல்கள் கலைஞருக்கு வருகிறது. அவர் என்ன சொன்னார்? அட பாவிகளா, கோசிமணியுடைய வரலாறு என்ன, அவருடைய சாதனை என்ன, அவரோட உழைப்பு என்ன தெரியுமான்னு கேட்டார். அப்படிப்பட்ட தலைவர் தான் கலைஞர். அதற்காக துறை எடுக்கணும்னு சொல்ல, அவர் அமைச்சராக இருந்தால் உடல்நலம் இல்லாத போது அவருக்கு சில சலுகைகள் இருக்கும், சில பாதுகாப்பு இருக்கும், கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதனால் அவருக்கு துறை எடுக்காதுன்னு சொல்லாதீங்க, அவருக்கு ஒரு துறை கொடுக்குறேன்னு சொல்லி முன்னாள் இராணுவத்தினுடைய நலன் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. ஆமாம், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தார். அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியது துரைமுருகன். எதுக்கு இந்த பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும்? அதுவும் ப்ளம் போர்ட்ஃபோலியோ. நீ மைன்ஸே வேணும் துடிக்கிறீங்க. இந்த 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பொதுப்பணித்துறை 2ஆக பிரிக்கிறார்கள். அது மத்திய அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த துறை பிரிக்குது. இந்த பிரிச்சது எதுக்கு? பொதுப்பணித்துறை கட்டடங்கள் இதெல்லாம் தனி, நீர்வளத்துறை தனி, இப்படி பிரித்தார்கள். அதில் பிரிக்கும் போதே அதிருப்தி. சரி, நீர்வளத்துறை கொடுக்கும்போது இன்னொரு துறை வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் துரைமுருகன். எதுக்கு இந்த துறை? அதனால தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அவர்கிட்ட கொடுத்தாங்களா? ஆமாம், அந்த மைன்ஸ் வேணும். ஏன்னா வந்து நீர்வளத்துறையில் மணல் இருக்கிறது. ஆமாம், இந்த மணல் வந்து சில எடுக்கணும்னா சில துறைகள் வந்து கனிமத்துறையில் இருக்குது. அந்த கனிம வளம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிய ஒரு துரைமுருகன். ஓகே, என்ன பலன்? இன்னைக்கு என்ன எவ்வளோ ஊழல்கள், எத்தனை பிரச்சனைகள் ஈடி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டீங்களா முதல் கேள்வியில்? அந்த துறையை பயன்படுத்தி இத்தனை 1000 கோடி ஊழல் என்று சிபிஐ போட்ட வழக்கில் கர்நாடகாவில் இப்போ யார்? அவர் சாதாரண ஆள் இல்லை, கர்நாடகாவை ஆட்சி நடத்தியவர், கர்நாடகா பாஜகவை வளர்த்தவர், கர்நாடகா பாஜகவை நடத்தியவர் ரெட்டி பிரதர்ஸ். இந்த 2 ரெட்டி பிரதர்ஸில் ஜனார்தன் ரெட்டி உள்பட 4 பேருக்கு 7 வருட சிறை கொடுத்துருக்காங்க தீர்ப்பு. அப்போ இதெல்லாம் சொல்லி தான் அவர் எடுக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்து நீங்களே சொன்னீங்க, போர்ட்ஃபோலியோ எடுத்திருக்கிறோம். இது ஒரு இளைஞர்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இந்த மணல் நடந்ததோ அதே மாதிரி திமுக ஆட்சி போட்டி போட்டுக்கொண்டு. நான் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? நீங்கள் இது வந்து ஒரு யாருக்கும் தெரியாத செய்தி இல்லை, தெரிந்த செய்தி தான், தெரிந்த சங்கதி தான். உண்மையை சொல்கிறேன். இந்த இயற்கை வளங்களை சுரண்டி தின்கிற நபர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சபிக்கப்பட்டுள்ளார்கள். நான் வந்து நான் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது சார். அதனால இந்த சாபம் வந்து அப்படி சொல்லலை. ஆனால் இது எப்படி நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மணலை எடுத்தவர்கள் யாருமே நிம்மதியாக இல்லை. இந்த 1996 to 2001 அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து டேமின்லாம் இருந்தது. அப்போ தியானேஸ்வரன் ஒரு ஐஏஎஸ் தியானேஸ்வரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் கட்டி ஆண்டார். மன்னார்குடியுடைய மூத்த ஆலோசகர் அவர் தான் தியானேஸ்வரன். அவருடைய குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நமக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, பாவம். அந்த தியானேஸ்வரன் தான் டேமின் சசிகலா குடும்பம் அவரை வைத்து கொண்டு அப்படி அடித்து கொள்ளையடித்தார்கள். அதில் வந்து அடித்த பணம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மணல், இந்த கிரானைட் எடுத்து போடுறதில்ல. அதன் பிறகு 1996 to 2001 அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர்கள் யாருக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், மணல்னு பார்த்து கேசிபி கொடுத்தாங்க. கரூர் கேசி பழனிசாமி, அவர் பெரிய தொழில் அதிபர். இந்த சிமெண்ட் பைகளுக்கு பை தயாரிக்கிற தொழில் நிறுவனத்தை நடத்தி வந்தவர், பெரிய தொழிலதிபர், திமுகவுடைய சொத்து பாதுகாப்பு குழு தலைவர். அவர்கிட்ட இல்லாத வசதியே கிடையாது, மணல் கொடுத்தாங்க. திரும்ப 2001 ஆட்சிக்கு வருது. அப்போ தான் வந்து இந்த படிக்காசு, ஆறுமுகசாமி என்ற 2 பெரிய இந்த மணல் எடுத்து வியாபாரம் பண்ணுகிற கோஷ்டி உள்ளே வருது. இன்றைக்கி ஆறுமுகசாமி எப்படி இருக்கார் தெரியுங்களா? கேசிபி எப்படி இருக்கார் தெரியுமா? படிக்காசு எப்படி இருக்கார் தெரியுங்களா?
மணலை வைத்து வியாபாரம் செய்த விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் எப்படி இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? PR பழனிசாமி கிரானைட் குவாரி எப்படி இருக்கார் தெரியுங்களா உங்களுக்கு? ஆறுமுகசாமி என்பவர் 2001 to 2006, திரும்ப 2006 to 2011, திரும்ப 2011 to 2013 அந்த கோர்ட் கேஸ் கிரீன் பெஞ்ச் வரும் வரைக்கும் ஆறுமுகசாமி கோல வச்சினார், படிக்காசு கோல வச்சினார். 260 கோடி ரூபாய் நிதியை ஆறுமுகசாமி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நிதியுதவி கொடுத்தார் படிப்பதற்கு. எவ்வளோ? 260 கோடி ரூபாய் ஒயிட்ல செக்கு கொடுப்பார். நீ நன்றாக படித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆறுமுகசாமி ஒரு ட்ரஸ்ட் வைத்து நிதி கொடுத்தார். 260 கோடி. அதுவும் அவர் வந்தா எங்க தங்குவார்னா RK சாலையில் இருக்கிற பழைய சோழா ஹோட்டல், இப்போ வேற பேர்ல இருக்கு, அந்த ஹோட்டல் தங்குவார். பென்ஸ் கார்லாம் வருவார், ஃப்ளைட்டில் தான் வருவார். இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார் ஆறுமுகசாமி? வேற எடுத்து பேட்டி எடுத்து போடுங்க. அவருடைய அதாவது சாப்பாட்டு கஷ்டப்படுற ரோட்டில் நிற்கிறார்ல, என்ன கதியில் இருக்கார்? வரி கட்ட முடியல, இடி கேஸ், ஐடி கேஸு. இன்னைக்கு அதை 260 கோடி ரூபாய் நிதி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாரா? இல்லை. அவர் ஏதாவது கடன் கொடுத்தா வாங்கி ஏதோ தொழில் பண்ணுற நிலைமையில் இருக்கார். அந்த அவர் வாங்கின அந்த ஈரோடு காகித ஃபேக்ட்ரி, சசிகலா அவர்கள் கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த டிமானிஸ்ட்ரேஷன் போது வைத்துக்கொண்டு அந்த ஃபேக்ட்ரி ரீவேம் பண்ணணும்னு சொல்லி அது மாட்டிக்கிச்சு. KCP கரூர் என்ன கதி? நீ கட்சியில் அவங்க பையன் தான் இல்லைன்னு சொல்ல, யோசித்து பாருங்க. எப்படி இந்த குடும்பம் ஃபேக்ட்ரி என்னாச்சு? படிக்காசு எங்கே இருக்காருன்னே தெரியல. அதே தான் இன்னைக்கு இப்போ எடுத்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மன்னர்கள் கரிகாலன், ரத்தனம், ராமச்சந்திரன், இவங்களுக்குலாம் என்ன? நீங்கள் கனிம வளங்களை சுரண்டி இருப்பவர்களுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். நான் யாரையும் வந்து இப்படி போயிடுங்கலாம் சொல்ல. நீங்கள் ஒரு முறையாக மணல் வீடு கட்டுவதற்கு மணல், இந்த மணலை வைத்துக்கொண்டு ஆட்சி பார்ட்டி ஃபண்டு வாங்கி, இப்போ நீங்கள் மணலை விற்றவங்களே இந்த கதினா பார்ட்டி ஃபண்டு வாங்கின கதி அதோ கதி தான். இன்னைக்கு இந்த மன்னார்குடி கும்பல் என்ன ஆயிற்று? PRP பக்கமாக எழுதுனாங்க. அந்த கேஸில் சகாயம் இன்னும் கோர்ட்டுக்கு போகாமல் சகாயம் புலம்பிட்டு இருக்கார். அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, இந்த மணல் இயற்கை வளங்கள் கனிமத்தில் கொள்ளையடித்தது போதும், சாப்பிட்டது போதும் என்று உங்கள் MLAக்கள், மாவட்ட செயலாளர், அமைச்சர்களுக்கு சொல்லுங்கள் என்று முதலமைச்சருக்கு சொல்றார். இன்னைக்கு ஒரு பேட்டி பார்த்தேன், ஒரு கட்டு. அப்போ இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கொண்டு இதில் இயற்கை கீழே தண்ணி வியாபாரத்தை செய்கிற நிறுவனங்கள் அவங்களுக்கு குடும்பம். இந்த சாராய வியாபாரம் ஆகட்டும், மண்ணுக்கல் வியாபாரம் ஆகட்டும், யாருமே நிம்மதியாக இல்லை. எல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயிலு, கோர்ட்டு கேஸு, இடி கேஸு, இதே தான். அதனால் இந்த மணலை வைத்துக்கொண்டு இப்படி நீங்கள் வந்து கட்டுமான விலை 100 மடங்கு ஏறிடுச்சு சார். சாமானியனுக்கு வீடு வாங்க முடியாது சார், வீடு கட்ட முடியாது சார். அப்போ என்ன நிலைமையில் இந்த கல் மண் வைக்கிறீங்க? என்ன ஆட்சி நடத்துறீங்க? பாஜகவை சேர்ந்த ஒரு டாப் மேன் 7 வருஷம் ஜெயிலில் போறார். அப்போது இவங்களாம் ஏமாத்திரும். இது ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்கட்சியே இல்லாமல் இருந்தது. அவருடைய பொற்கால ஆட்சியாக இது இருந்திருக்க வேண்டும். இத்தனை வழக்குகள் நீங்கள் மத்திய அரசு பழி வாங்குறது நான் இல்லைன்னு சொல்ல, எப்படி நடத்தினாலும் குடைச்சல் கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்களே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு உங்கள் ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை, அவங்க அப்பா கூட நடத்தலை அப்படின்ற பெயர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரணும்னு பலமுறை பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கே தெரியும். இந்த ஆட்சி தொடர்ந்தது பேட்டியில் என்ன சொல்லியிருக்கேன்? அதிகாரிகள் நம்பி மோசம் போய்விட்டார். சாமா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை முன்னாடி வைத்து கணக்கு வழக்க பார்க்க சொல்லி ஒரு ஆடிட்டரை வச்சு கொண்டு என்ன ஆச்சு கடைசியில் நிலைமை? இன்னைக்கு முதல் குடும்பத்தை கை வைக்கவில்லை, அவ்வளோதான். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அமித்ஷா பார்க்கும்போது ஒரு 10 அமைச்சர் பட்டியல் கொடுத்துட்டு வந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த தேர்தல் நடத்த முடியாது, இவங்கெல்லாம் போனோம். அதில் துரைமுருகன் பேர் இருக்கு. இடி வந்து அடுத்து அட்டாக் ஆனால் இப்போ முன்னாடி 4 வருஷம் பார்த்த ஒரு துரைமுருகன் தான். ஆமாம். இப்போ துறை இல்லாதனால விட்டுருவாங்களா? நிச்சயமாக சம்மன்ஸ் கொடுத்து விசாரணை கூப்பிடுவாங்க. அதனால் அவர்லாம் வந்து இந்த வயோதிக காலத்தில் அவருக்கு ஒன்றும் வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. அவர் வந்து எப்படி மற்ற ஜூனியர்கள் நடத்த வேண்டும் என்று இதுவரை அவர் நடத்தியதே கிடையாது.
எத்தனை டெண்டர், எத்தனை கான்ட்ராக்ட் கட்சிக்காரங்க கொடுத்துருப்பாருன்னு ஒரு பட்டியலை போட சொல்லுங்க. அவர் தான் அப்படி இருக்காருன்னா அவருடைய மகன் அதுக்கு மேலே மதிக்கிறது இல்லைங்கிறாங்களே. யாரையும் மதிக்கிறது கிடையாது. கட்சிக்காரில் ஒருத்தரையும் மதிக்க, அவன் எந்த அமைச்சரும் மதிக்கிறது கிடையாது. எந்த அமைச்சர்களையும் அவர் மதிப்பதில்லை. எந்த அமைச்சர்களும் மற்ற நிர்வாகிகளை மதிப்பதில்லை. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், எம்எல்ஏக்கள் யாரும் நிம்மதியாக இல்லை இந்த ஆட்சியில். அதோட வெளிப்பாடு தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் துணை முதல்வர் ஆப்சென்ட் சார். துணை முதல்வர் விட்டுருங்க, அவர் ஒரு அணித்தலைவர். அணித்தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஒருவேளை அமைச்சர்கள்லாம் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி புரோட்டோக்காலை மாற்றி உள்ளே வந்திருக்கலாம், அதை விட்டுறேன். ஆனால் பூண்டி கலைவாணன் சொன்னார்ல, ஒரு ரேஷன் கடை ஊழியருடைய பிரச்சனை கூட எல்லாம் தீர்த்து வைக்க முடியாது, நான் மாவட்ட செயலாளர் இருக்கணும். டிரான்ஸ்ஃபர் போட முடியலங்கிறாரு சார். சக்கரபாணி கொடுத்தா அவர் ஒன்றுமே செய்யலை. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டர்ஸ், சக்கரபாணி பல பேர் இந்த மாதிரி சம்பாரிச்சவங்க திமுக ஆட்சி காலம் சம்பாதிக்கிறாங்க. கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு 2-3 டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் செஞ்சா என்ன? அவங்க தானே உங்களுக்காக போய் பூத்து வேலை பார்க்குறவங்க, அவங்க தானே போய் ஓட்டு கேட்க போகிறாங்க. ஒரு கட்சியினரை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி நடத்தி அதன் பிறகுதான் ஆட்சி. ஆட்சி என்பது வரும் போகும், ஆனால் கட்சி நிரந்தரம். ஆமாம், இதை கலைஞர் நல்லா உணர்ந்தவர். ஏன் ஸ்டாலின் உணர்நிலை தெரியல? கட்சிக்காரங்க பிரச்சனையோட வந்தால் அந்த பிரச்சனையை பற்றி பேசாதீங்கிறாரு. எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு வந்து புகார் கொடுக்க வந்தவங்களே வந்து மேடையிலேயே வந்து ஒருமையில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத செய்திகள்லாம் ஒன்றுமே இல்லை சார். சொன்னேன், முதலமைச்சர் நல்லவர், நான் இல்லைன்னு சொல்ல. பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. வெறும் நலத்திட்டங்கள் மட்டும் நீங்கள் செய்து விட்டால் போதுமா? 96 to 2001 ஆட்சி சிறப்பான ஆட்சி தான். அந்த கோவை பாம் பிளாஸ்ட் கேஸ் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள். ஆனால் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் கலைஞர். ஏன் திரும்ப வரல? ஏன் மக்கள் ஓட்டு போடல 2001? பல்வேறு காரணிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்து விட்டு கட்சிக்காரங்களை ரோட்ல விட்டீங்களே, என்ன பிரயோஜனம்? எப்படி உழைப்பான்? என்ன பலன்? இந்த நம்பிக்கையில 200+ முதல்வர். எப்படி ப்ளஸ்ஸுங்க? நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? பளிச்சுன்னு இது முதலமைச்சருக்கு இந்த இன்டர்வியூ யாராவது கட் பண்ணி போட்டால் கூட போடட்டும், தப்பு கிடையாது. ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, விதை நெல்லை விற்று நீங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஆமாம். இல்லை, விதை நெல்லை ஆக்கி சோறாக்கி தின்னுட்டு விவசாயம் பார்க்க முடியாது. விதை நெல் என்பது கட்சி. அந்த விதை நெல் என்பது பருவத்தின் போது பயிர் செய்ய வேண்டிய ஒரு பொருள். இந்த கட்சி என்பது இந்த ஆட்சிக்காக உழைக்கிற ஒரு முதுகெலும்பு. அந்த கட்சியினருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், ஒரு அமைச்சர், ஒரு நிர்வாகி. அமைச்சர் நேரு நான் தினமும் வேலை பார்த்துருக்கிறேன். அசம்பிளியில் போகும்போது கசங்கிய சட்டையோடு 2006 to 2011 கசங்கிய சட்டையோடு பல அமைச்சர்கள் வாசலில் கட்சிக்காரர் நிற்பாங்க. நேரு மட்டும் நான் சொல்கிறேன். யாருன்னா வந்து கொடுத்தா கட்சிக்காரன் போட்டு அனுப்புவார். வெளியே வந்து பெருமையாக சொல்லிட்டு போவான். கீழே வந்து டீ கடையில், சாதாரண டீ கடையில் நிற்பான். வாங்க சாப்பிட்லான்னு ஒரு கேன்டீன் இருக்கும், பேரே வாங்க சாப்பிட்லாம். அந்த கேன்டீன் வாசலில் எங்கள் ஊருக்கார அமைச்சர் பாருங்க போட்டு கொடுத்தாரு பாருங்கன்னு பெருமை பேசுவோம், காது பட கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதே அமைச்சர் நேரு எந்த கட்சிக்காரர் போட்டு கொடுத்துருக்காரு? ஒன்று அதே அமைச்சர் நேரு தான். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கா சார்? கட்டுப்பாடு கிடையாதுங்க, மொத்தம் தாங்களே, எல்லாம் டெண்டர். அமைச்சர் மூர்த்தி அவர் துறை வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஏழை எடுத்திருக்கார். அவர் தான் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், போக்குவரத்து எல்லாம். அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர், அவர் கேட்டார்னா என் கண்ட்ரோல் இல்லைம்பார். ஒரு ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர், டீச்சர் ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கும், ஒரு கட்சிக்காரனாக இருப்பான். திமுக உழைத்த அப்படியே பாடாவதியான குடும்பமாக இருக்கும், காலங்காலமாக கொடி பிடித்த குடும்பமாக இருக்கும். எங்கள் அக்காங்க டீச்சரு, சொந்த ஊரில் போஸ்டிங் வேகன்சி இருக்கு. ஐயோ நான்லாம் தெரியாது, அது கவுன்சிலிங் வரும், போய் பார்த்துக்கோ, சிஎம் ஆஃபீஸில் போய் கேளு. எந்த காலத்தில் டீச்சர் டிரான்ஸ்ஃபர் சிஎம் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க? அமைச்சர் தான் போட்டு கொடுப்பாங்க. கேட்டால் எனக்கு அதிகாரம் இல்லைம்பாரு. யார்? அன்பில் மகேஷ். ஏன் சார் இப்படிப்பட்ட கல்வி அமைச்சர் வெளிப்படைத்தன்மையா இருக்கவங்க? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஏன் டிரான்ஸ்ஃபர் நடக்கலையா? பணம் கொடுத்தா நடக்கலையா? நர்ஸு, டாக்டர், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் இங்கே வரவே கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். என்னாச்சு? ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு நகர செயலாளர், ஒரு மாவட்ட நிர்வாகி, அவன் சொந்த பந்தம் இருக்காதா? அவன் கட்சி கோஷம் வந்து கேட்க மாட்டானா? துண்டு ஐயா ஒன்று போட்டு கொடுங்க, எங்கள் ஊருக்காரங்க
இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போஸ்ட் அரக்கோணத்தில் போட்டிருக்கீங்க, இல்லை வேலூரில் போட்டிருக்கீங்க, இல்லை திருப்பத்தூரில் இருக்குது, எங்கள் பக்கம் ஊர் பக்கம் வரணும், கன்னியாகுமரிக்கு வரணும், இல்லை கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் ஆம்பூர் பக்கம் வரணும் கேட்க மாட்டேன்னா? ஏன் செய்யக்கூடாதா? அதுதானுங்க கட்சி, அதுதான் உழைக்கிறான். இது வந்து நடைமுறையில் இல்லாத விஷயம் கிடையாது. நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயம் நீச்சு உலா கூட போட மாட்டாங்க. எல்லா துறையும் டெண்டர் ஏலம் விடப்பட்டது. பார்ட்டி ஃபண்டு, மணல்ல பார்ட்டி ஃபண்டு, டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டு, எல்லா பிரிட்ஜு பாலம் எல்லாத்துக்கும் பார்ட்டி ஃபண்டு. கட்சிக்காரங்க என்ன அனுபவிச்சான்? டிரான்ஸ்ஃபர்லயும் பார்ட்டி ஃபண்டு, எல்லாத்துலயும் தான். டிரான்ஸ்ஃபர்லாம் அவங்க கண்ணுக்கே வராதுங்க, அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர்லாம் யாரோ பார்த்துக்கிறாங்க, அதான் ஏலம் விட்டாங்கன்னு சொல்லிட்டேன். யாரோ ஒரு XY அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை இருக்குது இந்த ஆட்சியில். இந்த அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சர் போட்டு கொடுப்பது, இந்த அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சரை போட்டு கொடுப்பது. எங்க? சிஎம் கிட்டயா? நல்லா கேட்டீங்க போங்க. சிஎம் தானே சார் போட்டு கொடுப்பாங்க டெல்லியில். ஓ, இந்த அமைச்சர் வளர்ந்தால் நமக்கு பிரச்சனை, இவர் வளர்ந்தால் அவருக்கு பிரச்சனை. யாருக்கு போட்டுக்கணும்? சிஎம் கிட்ட போட்டு கொடுத்து துறையை வந்து நல்லா நடக்கணும்னு சொல்லி போட்டு கொடுத்தா பிரயோஜனம் இருக்குமே. அப்படி இல்லையே. டெல்லிக்கு உண்மை வெளிப்படையா சொல்றேன். கட்சிக்காரங்களே காட்டி கொடுக்குறாங்களா சார்? செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டதற்கு காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? கரூர் விஜயபாஸ்கர் தானே. கரூர் விஜயபாஸ்கர் மூல காரணம். ஆனால் செந்தில் பாலாஜி வளரக்கூடாது என்று வேலை பார்த்த ஒரு வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வலிமையான அமைச்சர். உண்மை, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சரை போட்டு கொடுப்பது இன்னொரு மதுரை மாவட்ட அமைச்சர். மத்தியில் போய் ஒரு ரைடு அடிங்க, எனக்கு பதவி போச்சு, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், அவரை காலி பண்ணுங்க, அவர் நல்லா சம்பாதிக்கிறார். இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாதா? தெரியும், தெரியாமல் இருக்காது. இல்லை தெரியாமல் இருக்கணும், நமக்கு அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இப்படி அமைச்சர்களை மத்தியில் போட்டு கொடுத்து பேப்பர் டாக்குமெண்ட் அப்படியே அக்கு வேற ஆணி வேற டீட்டெயிலாக எடுத்து மத்திய நிதி அமைச்சருக்கு அனுப்புறது, மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறது, இல்லை அதிமுகவில் கொடுத்து நீங்கள் பழி வாங்குங்க, அவனை போட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறத யார் பண்ணுற வேலை? இதுவரை திமுக இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது. கட்சி கலகலத்து போயிருக்கிறது. சார், உதயநிதிக்கு இந்த அதிருப்தி இருக்கு போல இருக்கே சார். சிஎம் உடைய 3 நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியா வந்து புறக்கணிச்சிருக்காரு. உதயநிதி வாசிக்க வேண்டிய மானிய கோரிக்கையை சிஎம் வாசிக்கிறாரு. என்ன சார், உதயநிதி அந்த அப்செட்ல இருக்காரா சார்? என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? இல்லை, உதயநிதி அப்செட்ல இருக்காரா, முதல்வர் அப்செட்ல இருக்காரா? 2 பேரும். யார் மேல யார் அப்செட்ல இருக்கிறது? ஏங்க, கட்சியுடைய தலைவர் அப்பா, ஆமா, ஆட்சியினுடைய முதல்வர் அப்பா, அப்புறம் என்ன அப்செட் உதயநிதிக்கு? அவருக்கு என்ன நடக்காம இருக்கும்? துணை முதல்வர் இவர், என்ன நடக்காது? கட்சி இப்போ அடுத்த கட்ட கட்சியுடைய தலைவர் யாரு? உதயநிதி தான். நாளைக்கு வழி நடத்த போகிற தலைவர் இவர் தான். அப்படி இருக்கும்போது கேட்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு விஷயங்களையும் என்ன நடக்கல, என்ன நடக்காம இருக்க போது? ஏதோ 2 தொகுதியை பிரிச்சு ஒரு மாவட்ட செயலாளர்களை போடுங்க. அது மாவட்ட செயலர் இப்போ பிரிச்சா இந்த நேரத்தில் தேர்தல் வர நேரத்தில் சிக்கல் வரலாம். ஒருத்தர் பழி வாங்குவாங்க. ஏற்கனவே பழி வாங்குறது இப்படி நடக்குதுன்னு பட்டியல் போட்டிருக்கேன். ஆமா, அப்புறம் நீங்கள் 2ஆக பிரிச்சும் இன்னும் ஏகப்பட்ட பழி வாங்கல் இருக்கும். சீனியர்கள் ஜூனியரில் வளர விட மாட்டாங்க, ஜூனியர்களுக்கு வந்து சீனியர்களுக்கு எப்படி கட்டை போடலான்னு பார்ப்பாங்க. சொல்கிறேன், உதயநிதி அப்செட்னா யாரா வந்து இருக்கலாம். எதுக்கு அப்செட்டு? மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரல சார், பாராட்டு விழாவுக்கு வரல சார், சபைக்கும் வரல சார். அதான் சொல்கிறேனே, சபைக்கு வரலன்னா நீ இது உடம்பு சரியில்லைனாங்க. அப்புறம் அவர் முதலமைச்சர் அந்த மானிய கோரிக்கை வாசித்தாங்க. மாநில சுயாட்சி நாயகர் இந்த பாராட்டு விழாவுக்கு வரல. அது ஏஆர்எஸ் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முதல் நாள் கன்னியாகுமரி ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறாரு, மறுநாள் திருவனந்தபுரம் போயிட்டு சென்னைக்கு வரலங்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு அணித்தலைவர் வரலாமான்றது புரோட்டோக்காலில் இருக்கான்னு தெரியல. திமுகவில் அணித்தலைவர் பங்கேற்கக்கூடாது, மாவட்ட செயலாளர் தான். ஒரு அமைச்சர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் இருந்து வரலன்னா அது கேள்வி கேட்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சரோட துணை முதலமைச்சரோட கட்சியினர் அப்செட்டாக இருக்கான். அதை பேசியிருக்கேன். அதை நான் கடுமையாக பட்டியல் போட்டிருக்கேன், கடுமையாக பேசியிருக்கேன். அதனால் விதை நெல்லை விற்று விதை நெல்லை சோறாக்கி தின்றால் என்ன பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட நிலைமை என்பது பட்டியல் போட்டிருக்கேன். அதனால் கட்சி எப்படி நடத்தணும், யார், அதாவது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2006 to 2011 ஆட்சி காலத்தில் அழகிரியுடைய மகள் கயல்விழிக்கு ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க.
இந்த விவரம் தெரிந்து உளவுத்துறை நோட் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஃபேமிலி கேட்டு ஹவுசிங் மினிஸ்டர் அலாட்மெண்ட் போட்டான்னு. அந்த ஆர்டர் காப்பி கிழிச்சு போட்டார் கலைஞர். அவர் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுருக்காரு. அவர் ஒன்றும் இந்த குடும்பத்தை தூக்கி தூரம் போடல. அவர் மட்டும் கட்சி நலன் இன்னும் பெரிதாக நினைத்திருந்தால் திமுகவுக்கு இன்னும் 2006 to 2011 அடியே விழுந்திருக்காது. ஆனால் அந்த அலாட்மெண்ட் பண்ண ஆர்டர் காப்பியை கிழிச்சு போட்டார். முதலமைச்சருடைய பேத்திக்கு வீட்டு மனை, ஒரு 2 கிரவுண்டு வீட்டு மனை அலாட்மெண்ட்டுன்னா ஊரே காரி துப்புன்னு சொல்லி கூப்பிட்டு சத்தம் போட்டு கிழிச்சு போட்டார். அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு கட்சிக்காரங்களுக்கு என்ன நன்மை செய்யணும், கட்சிக்காரங்களை எப்படி நடத்தணும், கட்சிக்காரங்கிட்ட எப்படி பேசணும், அமைச்சர்கள் அழைத்தாவது பேசியிருக்கணும். இவர் என்னைக்கு வந்து முதலமைச்சர் அதிகாரிகளோடு நின்று விட்டாரோ அதே மாதிரி அமைச்சர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் அமைச்சர்களை கூப்பிட்றதில்ல, அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்றதில்ல, மாவட்ட செயலர் கூப்பிட்றதில்ல. மாவட்ட செயலர் அமைச்சருக்கு இன்னும் கொண்டாட்டம், கட்சிகள் திண்டாட்டம். சமீபத்தில் பத்திரிகை அதிபர்கள் ஆசிரியர்களை சந்திச்சு வேற பேசியிருக்காரு. நீங்கள் குறைகளை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் நல்லதையும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கன்னு சிஎம் பேசியிருக்காரு. சார், நான் நல்லது பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், 4 வருஷமாக இவ்வளோ டிவி டிபேட்டில் யூடியூப்ல பேசிட்டு உங்களுக்கு தெரியும். நல்ல திட்டங்கள் இருக்குன்றதுன இல்லைன்னு சொல்ல. 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் இருக்குது, தவப்பதுலம் திட்டம் இருக்குது, விடியல் பஸ் பயணம் திட்டம் இருக்குது. இது விட சிறப்பான திட்டத்தை நான் யாரும் பேசாமல் நான் 3 தடவை சேனலில் பேசியிருக்கேன். ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அயலக மாணவர் உதவி திட்டம் 30 கோடி ரூபாய், இந்த வருடம் 60 கோடி ரூபாய். அதில் 154 பேர் இன்னைக்கு மேல் படிப்புக்கு போய் மேல்நாட்டுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையிலே சிறப்பான திட்டம். நான் இன்னும் சொல்லப்போனால், நான் சென்னையில் படித்தவன், நான் ஹாஸ்டலுக்கு தேர்தலுக்காக போய் வேலை பார்த்தவன், கல்லூரி தேர்தலுக்கு சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் போனவன். குறிப்பாக ஆதி திராவிடர் நலத்துறை நடத்துகிற ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தவன். எம்சி ராஜ் ஹாஸ்டல் பற்றி எல்லாரும் நியூஸ் போட்டிருப்பாங்க. நான் கண் கூட பார்த்தவன் 90களில். அந்த ஹாஸ்டல் இப்போ நீங்கள் புதுசாக கட்டி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அதே மாதிரி தேவசில ஒட்டி இன்னொரு ஹாஸ்டல் இருக்கும். ஆமாம், ராகவேந்திரா பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அதெல்லாம் கொடுமையாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டாய்லெட் போக முடியாது, பாத்ரூமில். நாங்கள்லாம் போய் ராத்திரியும் பகலும் போய் தேர்தல் கேன்வஸுக்கு போகும்போது அங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தங்குறாங்க, எப்படி தூங்குறாங்கன்னு பார்த்துருக்குற கால கொடுமையெல்லாம் உண்டு. அந்த ஹாஸ்டல்லாம் வந்து உண்மையிலே தனியார்கிட்ட கூட கொடுத்துடலாம், நிதி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஹாஸ்டல் பெயரில் அவ்வளோ கொள்ளை நடக்குது. ஆமாம், நீங்கள் அந்த கழிவறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வந்துடும். அதனால் இன்றைக்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் பல ஹாஸ்டல்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து கட்டலாம். இன்னும் சொல்ல, தோழின்னு ஒரு விடுதி கட்டுறாங்க. வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலைக்காக தங்குகிற பெண்களுக்கு விடுதி. உண்மையிலே சிறப்பான திட்டம். திட்டங்கள் வந்து நீங்கள் குறைய சொல்ல முடியாதுங்க, நான் இல்லைன்னு சொல்லியே. ஓகே, ஆனால் அதிகாரிகள் கொள்ளையடித்து தடுத்தீர்களா? இல்லை. அதிகாரிகள் மட்டும்தான் ஆட்சி நடத்தணுமா? அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷம் இதே பேச்சு தான். கோட்டையில் உதய சூரியன் ஆட்சியா, உதய சந்திரன் ஆட்சியா இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வைத்துதான் சட்டம். முதலமைச்சருடைய முதல் செயலாக இருந்து கொண்டு எத்தனை பேரை பழி வாங்கினார். அவர் இந்த ஆட்சி போச்சுன்னா அவருக்கு என்ன கவலை? அவருக்கு கவலை இல்லை, எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு அவருக்கு 32 வரைக்கும் சர்வீஸ் இருக்கு. அதனால சொல்றேன், முதலமைச்சராக இருந்து எப்படி நிர்வாகிகளை அழைத்து பேசணும், எப்படி கட்சிக்காரர்களை பேசணும். ஓகே, இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுன கேட்டீங்களே, இதெல்லாம் எப்போ பண்ணிக்கணும்? 6 மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு பேசியிருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பத்திரிகை அதிபர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அப்புறம் பத்திரிகை ஆசிரியர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். எத்தனை முறை நீங்கள் ஓப்பன் ப்ரெஸ் மீட் நடத்திருக்கீங்க? மைக்கு நீட்டினா பேட்டி கொடுக்க இல்லைன்னு சொல்ல. அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கோட்டையில் சட்டமன்றம் தொடங்கும் முன்போ, சட்டமன்றம் முடிந்த பிறகோ, இல்லை ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ என்ன கேள்வி வேணா கேட்கலாம். எங்கேயாவது ரிப்பன் கட் பண்ணுற இடம், விழா நிகழ்ச்சி, மைக்க நீட்னா பேசுறாரு, ஏறும்போது இறங்கும்போது, இதனை அவர் சந்திச்சா இருக்காரு. இல்லைன்னா அறிவாலயத்தில் ஒரு ஃபார்மல் பிரஸ் மீட்டு ரொம்ப ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பத்திரிகையாளர் கூட்டம் இதுவரை நடந்திருக்கிறதா? இல்லையே. உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் கண், மூக்கு, வாய், காதாக இருந்திருப்பார்கள். உங்களுக்கு பல தகவல் போய் சேர்ந்திருக்கும். கலைஞர் மாதிரி சொல்றேன், இவருக்கு கிடைத்த வாய்ப்பு மாதிரி யாருக்குமே கிடைக்காது. 2021 எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமை.
நீ எதிர்கட்சிகள் ஒன்று கூட தொடங்கி விட்டன. எப்படி கூட்டணி அமைக்கப் போகிறது தெரில. விஜய் மட்டும் அந்த கூட்டணியில் இணைந்து விட்டால் என்டிஏ கூட்டணியில் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு பேர் நெருக்கடி என்பதை நான் சொல்ல வேணாம். திருமாவளவன் பல பேட்டில் சொல்லிட்டார். ஆமா, விஜய் இல்லாமலும் நெருக்கடி இருக்கு, விஜய் சேர்ந்தால் கூடுதல் நெருக்கடி இருக்குன்னு நான் சொல்ல, திரும்ப சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்லியிருக்கார். அப்படின்னா பாத்துங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அமைச்சரவை மாற்றத்தில் ஆரம்பித்து திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை பற்றி ரொம்ப ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. கட்சிக்காரங்களுக்கு ஒரு நல்லது கூட நடக்கலை. கட்சியினரே வந்து திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்காங்க. இந்த பேட்டி என்பது கேட்க வேண்டியவர்களுடைய காதுகளுக்கு எட்டும்னு நம்புகிறேன். அந்தளவுக்கு பல விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி குபேந்திரன் சார். குறிப்பாக திமுகவுக்கு அபாயமணி அடிச்சிருக்கீங்க, கேட்குறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி குபேந்திரன். நன்றி.